உலக தமிழர்கள் அனைவரையும் எம் தொலைக்காட்சியினுடைய இந்த அலசல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இன்டர்நேஷனல் நியூஸை பார்க்கிற போது ரொம்ப முக்கியமான செய்தி. இன்று 3ஆம் தேதி நாளை ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்திய தலைவர் மோடியை சந்திக்கிறார். அந்த சந்திப்பில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறப் போவதாகவும் அந்த சந்திப்பில் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆக போகிறது என்பது நமக்கு ரொம்ப முக்கியமாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்போ அந்த சந்திப்பில் ஒரு முக்கியமாக ஒரு 10 பாயிண்ட்டை நான் ஒரு அனலிட்டிக்கலாக ஒரு நியூஸ் உங்களுக்கு தரேன். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வருகிற போது 23வது ரஷ்ய இந்திய உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்ள போகிறார். நரேந்திர மோடியோடு 2 தரப்பு விவகாரத்தை பேச போகிறார். பாதுகாப்பு துறையில் இந்திய ரஷ்யாவுக்கு சில ஒப்பந்தங்கள் ஏற்பட போகிறது. எரிசக்தி மற்றும் கச்சா எண்ணெய் இறக்குமதி குறித்து பேசப்பட போகிறது. உக்ரைன் போர் நிறுத்தம் நிலைமை குறித்து 2 தலைவர்களும் பேச போகிறார்கள். அணுசக்தி மற்றும் விண்வெளியில் ரஷ்யா இந்தியாவுடைய கூட்டு முயற்சி கட்டமைப்பு குறித்த விரிவாக்கம் குறித்து விரிவாக பேசப்படுகிறார்கள். வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் இன் பிட்வீன் 2 நேஷன், இது 9வது. 10வது மிக முக்கியம், பிராந்திய ஒற்றுமை மற்றும் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி விஷயங்கள், ஐநாவுடைய நடவடிக்கை, இந்தியாவினுடைய பங்கு, ரஷ்யாவுடைய ஆதரவு போன்ற பல விவகாரங்களை இப்போது அவங்க பேச போகிறாங்க. நான் அந்த டைட்டிலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வரும்போது இதனுடைய பேக்கேஜஸ். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது, அதிபர் புட்டின் இந்த பயணத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் கூடுதலாக S-400 ஏவுகணை அமைப்புகள், சுகாய் 50 போன்ற இந்த விமான ஒப்பந்தங்களில் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் மீதான அமெரிக்க தடைகள் மத்தியில் எரிசக்தி குறித்து பேசப்பட போகிறாங்க. அதிபர் புட்டின் இந்த பயணத்தில் நான் சொன்ன மாதிரி அணுசக்தி தொழில்நுட்பம் இதையெல்லாம் தெளிவாக பேச போகிறாங்க. இதுக்கிடையில் ரஷ்ய அரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ரஷ்யாவுடைய வெளிவிவகாரத்துறை கொள்கை ஆலோசகர் யூரி உசாகோ என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் இந்தியாவோட ஆழமான விவாதம் நடத்த போகிறோம், இது ஒரு மகத்தான வெற்றிகரமானதாகவும் அமையுன்னு ரஷ்ய தரப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ உக்ரைன் போருக்கு மத்தியில் ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு யூரோப் நாடுகள் தொடர்ந்து அழுத்தத்தை வருகிற போது இப்போ இந்தியாவுடைய சந்திப்பு உலகம் முழுவதும் கவனிக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது டேரிஃப் வரிகளை விதித்தார். இது அமெரிக்கா மற்றும் இந்திய உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ரொம்ப மோசமாக நடந்துகிட்டார். புத்தினுடைய இந்த பயணத்தில் இந்தியா ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு குறித்தும் உலகளாவிய பாதுகாப்பிற்கான வடிவங்கள் குறித்தும் ஒரு ஆய்வு முக்கியமாக இருக்கும் என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இதுக்கிடையில் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சுல்ல பாகிஸ்தானோடு, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்ட ஆயுதங்கள், குறிப்பாக S-400 இந்தியாவிற்கு ஒரு முக்கிய பங்கை வகித்தது. மிக மேம்பட்ட போர் விமானமான Su-57 குறித்த அனைத்து விவாதங்களும் தற்போது நடந்து வரக்கூடிய நிலையில் 2 நாடுகளும் வரலாற்று ரீதியாக ஒரு அணுசக்தி துறைகளில் புதிய கூட்டாண்மை நோக்கி நகரப்படுகிறது என்றும் இந்த பேச்சுவார்த்தையில் அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். உக்ரைன் போரில் ரஷ்யா படையெடுப்பதற்கு முன்பு இந்தியா மற்றும் ரஷ்ய தலைவர்கள் ஆண்டுதோறும் உச்சி மாநாட்டு நடத்தினாங்க. இப்போ அது உக்ரைன் போர்னால இந்த விஷயங்கள் இப்போ நின்று போச்சு. இப்போ டிசம்பர் 2022 இந்தியா தலைமை புத்தினுடன் சந்திப்பை நடத்தாததற்கு காரணம் இது இந்த உக்ரைன் போருங்கிறத ப்ளூம்பெர்க் ரொம்ப தெளிவாக தெரிவிக்கிறது. இதற்கிடையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் ரஷ்யாவுடைய பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட போது நரேந்திர மோடி தனது முதல் ரஷ்ய பயணத்தை 2024 தான் மேற்கொண்டார். அப்போ 2 தலைவர்களும் நரேந்திர மோடியின் 3வது பதவி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட இது ரொம்ப முக்கியமான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி நரேந்திர மோடியினுடைய இந்த ரஷ்ய பயணங்களுக்கு பிறகு புட்டின் இந்தியாவிற்கு வர வாய்ப்பு இருப்பதாக அப்போது ஊடகங்களில் செய்தி வந்தது. ரஷ்யா இந்தியா உறவுகள் குறித்து புத்தினுடைய உத்தேசமான இந்திய வருகை குறித்து ஒரு கட்டுரை சர்வதேச மீடியாவில்
வெளியானது. பிரதமர் மோடி ரஷ்யாவின் புதினை சந்தித்த போது அமெரிக்காவினுடைய கவலைகள் எழுந்தன. உக்ரைன் போர்ல ரஷ்ய அதிபரை அமெரிக்கா ஐசோலேட் செய்வதற்காக விரும்புகிறது. ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவினுடைய செல்வாக்கை சமன்படுத்த இந்தியா தேவை என்பதை அமெரிக்கா நன்கு புரிந்து கொள்கிறது. இந்தியா இல்லாமல் அவர்களுக்கு யாரும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு பனிப்போர் காலத்திலிருந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கான நெருங்கிய உறவுகள் இருக்கிறது. ரஷ்யாவிடம்தான் நம்ம ஆயுதங்களை அதிகமாக வாங்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறதும் உலகம் அறிந்த உண்மை. உக்ரைன் போருக்கு பின்பு இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் தடை விதிச்சது. இந்தியாவுக்கும் தடை ஏற்படுத்தது. ரஷ்யாவிட்ட நீங்கள் அதிகமாக வாங்கும் நாடாக இந்தியா உருவெடுத்தது. விளாடிமிர் புட்டினுடைய இந்த பயணத்தில் கடந்த மார்ச் மாதம் யுக்ரைனில் நடந்த போர்க்குற்றங்களுக்காக சர்வதேச நீதிமன்றம் ICC அவருக்கு எதிராக கைதானை பிறப்பித்த நிலையில் தற்போது இந்திய பயணம் மேற்கொண்டால் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்வதில் அவருக்கு நம்பிக்கை அதிகரிப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இந்தியா ICCயில் உறுப்பினராக இல்லை. அதனால் இந்த பிடிவாரண்டை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இல்லை. இருப்பினும் 2023 இந்தியாவில் G20 உச்சி மாநாடு நடந்தபோது புட்டின் அதில் பங்கேற்கவில்லை. இதை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதற்கு இடையில் இந்தியாவிற்கு விசிட் செய்கிறது. கடந்த ஆகஸ்டில் இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இந்திய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் அஜித் தோவல் மாஸ்கோ சென்றிருந்ததையும், தற்போது புதின் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையே பேச்சுவார்த்தை சமீபத்தில் தோல்வியடைந்த நிலையிலும் இந்திய பயணம் அமைந்திருக்கிறது. கடந்த ஆகஸ்டில் அலஸ்காவில் நடந்த ட்ரம்ப் மற்றும் புத்தினுடைய அந்த சந்திப்பு எந்த ஒரு குறிப்பிடத்தக்க பலனையும் தரவில்லை. ஹங்கேரிக்கு போவதாக அறிவிக்கப்பட்டது, அதுவும் நடக்கவில்லை. அலஸ்காவில் நடந்த இந்த சந்திப்புக்கு பிறகு வரையறுக்கப்பட்ட அளவில் நேட்டோ கூட்டாளிகள் மூலம் அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பி வருகிறது. இந்த மாதம் அமெரிக்கா முன்பு வழங்கிய அந்த பேட்ரியாட் ஏவுகணைகள் மேம்படுத்த அனைத்து அமைப்புகளையும் உக்ரைனுக்கு வழங்குகிறது. இது உக்ரைனுடைய விவகாரம். இதற்கிடையில இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குகிறது. இதன் காரணமாக ட்ரம்ப் இந்தியாவுக்கு டேரிஃப் 50% ஆக்கிட்டார். மே மாதத்தில் பாகிஸ்தானோட ஒரு மோதலில் தீவிரமான இராணுவ மோதலை தான் முடிவுக்கு கொண்டு வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் பெரிய அளவில் பேசினார். ட்ரம்பின் கோபத்திற்கு காரணம் என்று பல ஆய்வாளர்களும் நம்புகிறார்கள். இந்தியா பாகிஸ்தானுக்கு நெருக்கடி முடிவுக்கு பிறகு ட்ரம்ப் விடுவித்த 4 தொலைபேசி அழைப்புகளுக்கும் மோடி பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த அளவுக்கு மோதல் இருக்கிறது? இந்திய தயாரிப்புகளுக்கு 50% வரிகளை விதிச்ச அமெரிக்கா, இரு நாடுகளுக்கும் இடையான இருதரப்பு உறவுகள் சரிந்தது. இந்திய அமெரிக்க உறவுகளில் ஏற்பட்டுள்ள இந்த வீழ்ச்சிக்கு மத்தியில் ரஷ்யா இந்தியா வெளிப்படையாக கைகொடுப்பது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. அடுத்த வாரம் இப்போ நடைபெறவிருக்கும் உச்சி மாநாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என பல சந்திப்புகள் பல நிகழ்ச்சிகள் சுட்டிக்காட்டுகிறது. சுகாய் 57 போர் விமானங்கள் தொடர்பான ஒப்பந்தம் உட்பட பல ஒப்பந்தங்கள் உடன்படிக்கையில விவாதிக்கப்பட போகிறது. புட்டினுடைய இந்த இந்திய பயணத்தின் போது 2 நாடுகளுக்கும் இடையே விவாதிக்கப்படும் அனைத்து உடன்படிக்கைகளும் கையெழுத்திடாவிட்டாலும் சில விடயங்களில் முடிவுகள் எட்டப்படும் என செய்திகள் வருகிறது. புட்டினுடைய டெல்லி பயணம் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த செய்தி என இந்தியா ரஷ்யா இரு நாடுகளும் உலகிற்கு சொல்லும். அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. இந்த செய்தி நிச்சயமாக அமெரிக்காவை அடையும். அமெரிக்கா பார்த்து கொண்டே இருக்கிறது. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அதிகரித்து வரும் இந்த புதிய நெருக்கம் அமெரிக்காவை எப்படி பதிலளிக்கப் போகிறது என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மை தான். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்தியா ஒரு வல்லாதிக்க சக்தி, ஒரு அணு ஆயுதம் கொண்ட நாடு. ரஷ்யா ஒரு அணு ஆயுதம் கொண்ட நாடு. இந்த 2 நாடுகளும் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கல். 2-3 ஒரு விழுக்காடாக இருந்த ஆயில் இம்போர்ட்
இப்போ உக்ரைன் போருக்கு இந்தியா தான் காரணம், இந்தியாவின் பணம் பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பில்லியன் டாலர்கள் அங்கே குவிவது அமெரிக்காவுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்திய நிலையில S-400 மட்டும் இல்லை, சுகாய் மட்டுமல்ல, Su-34, Su-35, Fu-57 போன்ற அமெரிக்காவினுடைய F-35க்கு சமமான விமானங்களை இந்தியாவுக்கு அவங்க சப்ளை செய்ய போறாங்க. இதுல அமெரிக்கா F-35 அவர்களுக்கு சப்ளை செய்ய முயன்றார்கள். ஆனால் இந்தியா ஏனோ மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. 4.5 தலைமுறைக்கான MK விமானங்களை இந்தியா தயாரிக்கும் பணியை 2035க்குள்ள பெரிய அளவுல வெற்றி காணும். இதற்கு இடையில அமெரிக்கா வேண்டாம், நாங்கள் ரஷ்யாவோடு தொடரப்போகிறோம் என்கின்ற செய்தி அமெரிக்காவுக்கு பெரும் படபடப்பை ஏற்படுத்தும் மட்டுமில்ல, ரஷ்யாவினுடைய உலகத்தரம் வாய்ந்த Su-34, 35, 57 விமானங்களில் இந்தியாவில் தளம் அமைத்து அதை தயார் செய்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி, இந்திய பாதுகாப்பு, தொழில்நுட்ப கூட்டு இணைத்தல் அனைத்தும் நடைபெறப் போவதாகவே ஏற்கனவே செய்தி வெளியாயிற்று. அப்படி என்றால் இந்தியா எதற்காக F-35 வாங்கணும் அமெரிக்காவிலிருந்து? Su-35 F-35க்கு சமமானது. 34, 35, 57 இந்தியாவுக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்க? இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கிட்ட மீட் பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் இந்தியா அதை போன்றதொரு மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தை பெறும். இந்தியா தொழில்நுட்பத்தை பெறுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது அமெரிக்காவுக்கு பெரிய ஷாக்கு. அமெரிக்கா கொடுக்கிற F-35 விமானங்களை வாங்கிக் கொள்வதற்கு துருக்கி போட்டி போடுகிறது, சவுதி அரேபியா போட்டி போடுகிறது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போட்டி போடுகிறது. அது கொடுக்கக்கூடாது, இது ஏர் சுப்பீரியாரிட்டியை பாதிக்கும் அப்படின்ட்டு இஸ்ரேல் சண்டை போடுகிற நிலையில இப்போ இதனுடைய தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு வந்தால் இந்தியா ஒரு தொழில்நுட்ப ஹப்பா மாறும். இந்தியா சொந்தமாக விமானங்களை தயாரிக்கும். அணு ஆயுதங்கள், ட்ரேட் அக்ரிமெண்ட், அதே போன்று இராணுவ டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400, Su-34, Su-35 இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் இந்தியா ஒரு சுயாதீன நாடாக உருவாகும். இது அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி இல்லை. பொறுத்திருந்தால் பொங்கி எழுவார். எவ்வளவு காலம் பொறுத்திருப்பது? நாம் எந்த நாட்டில் ஆயிலை இம்போர்ட் பண்ணணுமோ அதை நம்ம உரிமை என்று இந்தியா சொல்லிட்டாங்க, நைஸா சொல்லிட்டாங்க அமெரிக்காவுக்கு. இது ஒரு சாவரின் தேசம். நாங்க யாரிட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாதுங்கிறத அமெரிக்கா நிர்ணயம் செய்யக்கூடாது, முடியாது அப்படிங்கிற தெளிவான செய்தி டு பி கன்வே ஹட் பின் கன்வே, அது பண்ணப்பட்டு விட்டது. இப்போ புட்டினுடைய இந்த விசிட் அமெரிக்கா மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தானை மட்டும் இல்லை, சீனாவை மட்டும் இல்லை, யூரோப் நாடுகளில் UK, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, இட்டலி, பிரான்ஸ் எல்லா நாடுகளையும் அப்படியே பார்க்க செய்யும். ஏன்னா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாட்டில் வளர்ந்து வருகிற இந்தியா, அதிக இளைஞர்களை கொண்ட மக்கள் தேசம், மிகப்பெரிய கன்சியூமிங் மார்க்கெட், மிகப்பெரிய இராணுவ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய ஒரு தேசம். இந்த தலைவர்களின் நாளை சந்திப்பு உலகத்திற்கான புதிய செய்தி. இதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.